வணக்கம் வணக்கம். ஆனால் இப்போது குடிநீர் பணியாளருமோ துப்புரவு தொழிலாளருக்குமே பாராயிரம் சேர்ந்துருது. எப்படி சேர்ந்துருக்குது? அது வீட்டுக்காரருக்கு ஒரு 3000மா, பொம்பளைக்கு 3000மா, 6000 சேர்ந்துருது இல்லையோ. அவங்க கான்ட்ராக்ட் விட்டு போய் கான்ட்ராக்டில் எடப்பாடி பண்ண வேலை எல்லாத்துக்கும் கான்ட்ராக்ட் விட்டு போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் காசு வருது இல்லையோ. இப்போ 6000 சேர்ந்துடுது. எங்களுக்கு தண்ணியோர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணுன்ட்டுக்கிறா தமாக கட்சிக்கு, புது கட்சிக்கு ஆரம்பிச்சதுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி நன்றி. பொம்பளைக்கு 3000 வருதா? பொம்பளைக்கு 3000, ஆம்பளைக்கு 3000, 6000 வந்தாச்சு போய் ஒரு குடும்பத்துக்கு. நாங்கள் ஏதோ இந்த 6000 ஒரு பேங்கில் போட்டு வச்சுருந்தா பசங்க பிள்ளை வயசுக்கு வந்துட்டாங்க. கல்யாணம் வைக்கும்போதையோ அது கல்யாணம் இப்போ பசங்க பையனுமே ஏதோ ஈடு கட்டுவோம், பேங்கில் லோனு வாங்கி கட்டுவோம். அந்த பிள்ளை வந்தால் எங்கே வேறு பக்கம் படுக்கு அப்படின்னு நாங்கள் பண்ணுவோம் மாதிரியோ. குடிநீர் பணியாளர் நாங்கள் எல்லாம் பண்ணுவோம் மாதிரியோ. அதுலேருந்து மேசன் கூட்டம், கொத்தனார் கூட்டம், நல்ல வேலை நிறையா பேர் போகிறாங்களே. காய்கறி வியாபாரம், தள்ளுவண்டி பண்ணுறாங்களே அவங்க வியாபாரம், எல்லாம் நிறையா வியாபாரக்காரரு வியாபாரத்துக்கு போவாங்களா. ஏதோ 2 ரூபா 6 ரூபா வந்துன்னு வச்சுக்கோ. மாதம் 6000 வந்துன்னா ஒரு வருஷத்துக்கு போட்டால் எத்தனாயிரம் ஆயிடுது. அதை எடுத்து பேங்க்லேயும் கடன் கொடுப்பாங்களா. இப்போ தமாக வந்ததில் எங்களுக்கு ஒன்றும் இடைஞ்சல் இல்லை. நீங்களும் 2 பேரும் சேர்ந்து பொறாமையில் அப்படி பண்ணுறதுங்கிறீங்க. அந்த பொறாமையே வேண்டாம். அசரர் கூட்டம் வேணும், தேவாதி கூட்டம் வேணும். ஆனால் தமாக கட்சியிலேயே இந்த லாட்டரிக்கார ஏன் 3 மாதத்துக்கு ஆளை பிடுங்கன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் சோசியம் பார்க்குற மாதிரி சோசியம் பார்க்குறோம். என்ன அந்த தமாக கட்சிக்காரன் லாட்டரி சீட்டுக்காரன் இவங்க தனியாக ஆரம்பிக்கலாம்னு இவங்ககிட்ட திமுககாரர்கிட்ட கொஞ்சம் மந்திரி வைக்கிறாங்க. நாங்கள் ஓரளவுக்கு மந்திரி வைக்கிறோம். விஜய் சினிமா நடித்து ஆளை கூட்டிகிட்டு வந்ததுக்கு அவர் ஆற்றுல விட்டுடல அப்படின்னு ஒரு உத்தேசமாக சோசியம். ராகு கேதில் போகுதோ, கேது ராகுல போகுதோ, 1.5 சனி 7.5 சனி தமிழ்நாட்டுக்கு வருதா, 7.5 சனி நீங்கிடுதான்னு. இப்போ 7.5 சனி நீங்கியாச்சு, 3/4 நீங்கிடுது. அக்கா தங்க செய்த மூதேவிங்கிறது, ஸ்ரீதேவிங்கிறது, குபேந்தர் ஒரு நாளைக்கு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா குபேந்தன் தான். அதே மூதேவி வந்து உள்ள வீட்டுக்குள்ள உட்காந்தா மூதேவி தான். தமிழ்நாட்டுக்கு மூதேவி வேண்டாம். கொஞ்சம் மூதேவிக்கு மந்திரம் போட்டு கொஞ்சம் விலைக்கு விட்டுல, கொஞ்சம் நல்ல இதாக வரட்டு. கொஞ்சம் அவங்களுக்கு நல்லவங்க வந்தவங்களுக்கு நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு போடுங்க. இப்போ கோயில் அறத்துணை அமைச்சர் சாகமாண்டா திண்டுக்கல் சாமியார் எத்தனை கொள்ள நெருக்கடி பண்ணி என்னென்ன பண்ணாங்க. அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம், நேரடியாக பண்ணு அது ஒரு மந்திரி சொல்கிறாரு. இதெல்லாம் இதே மாதிரி சலுகை எங்களுக்கு இப்போ வந்துடுது பாரு. மீண்டும் உடனே அதையே சொல்கிறேன் பாரு. பொம்பளைக்கு 3000 மாதிரி போகுது, எங்களுக்கு 3000, தண்ணியோடக்கு 3000, 6000 ஆயிடுது இல்லையா. வருஷத்துக்கு என்னாச்சு கணக்கு போடு. தமாக கட்சி புது கட்சி வந்ததுக்கு எங்களுக்கு பெனிஃபிட் உண்டு. நீங்கள் 50 வருஷமாக காங்கிரஸ் ஆடிச்சு. அவனுக்கு கட்சியை பற்றி சொல்கிறவே உங்களுக்கு தெரியும், எல்லா கட்சியும் இருந்ததுன்னு. அதுக்கெல்லாம் வந்து டப்பாவை டான்ஸ் ஆடிட்டு போயிடுதுக்கோ. நீங்களுமே பேசாமல் இருந்தீங்கன்னா, ஒரு உடுத்தம் வந்தீங்கன்னா பரவாயில்ல. நீங்களும் உங்கள் காசுகளை நீங்கள் சம்பாரிச்சு கொஞ்சம் வச்சுருங்கோ. தயாநிதி மாதிரி பேப்பர் கம்பெனி வச்சது உங்கள் காசு வெளிநாட்டுக்கு போட்டதில் கொஞ்சம் கம்மியாக இருங்கோ. உங்களையும் ஆடுறதுக்கு நாங்கள் தயாராக்கிறோம். கொஞ்சம் அவங்க நல்லா ஆடுறாங்க தெரியுது. ஒன்றுமே 10 பைசா செலவு பண்ண மாட்டாமல் அந்த அம்மா சூலூர் அம்மாவுக்கு 7000 கொடுத்துக்கிறாங்க. இத்தனை கடன் இருக்குது. எத்தனையோ கடன் வச்சுட்டு போயிட்டீங்க 2 பேரும் சேர்ந்து. முன்னே தமிழ்நாட்டில் கடனே இல்லாமல் இருந்தது. எல்லாம் வணக்கம். இதெல்லாம்